இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா கிரானி சாப்டர் 3ல கேட் எஸ்கேப் எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் டெடி பியரோட. ஸோ வாங்க, எக்ஸ்ட்ரீம் மோடில் ஹார்ட் மோடை விட அவங்களோட வேகம் அதிவேகத்தில் இருக்கும். இப்படிங்கிறதுக்குள்ளே அடிச்சு போடுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து 90% தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடணும். இங்க பாருங்களேன், பல்லிமுக்கி போறா. பல்லிமுக்கி நீ கீழே போ, நாங்க மேல போறோம். ஆனா இதுல வந்து தாத்தா வந்து இருக்காரு. இதுல கிரானி சாப்டர் 3லயும் லிஃப்ட் வழியா கீழே இறங்கிடலாம். யாரோ நம்மள பார்த்த மாதிரி சத்தம் கேக்குதுல. தாத்தா கையில பாத்தீங்களா கன் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபயர் வுட் கிடைச்சிச்சு. இப்போ வந்து டாய்ல விளையாடிக்கிட்டு இருக்கேன். அதை நம்பி சவுண்ட் கேட்கவே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து தாத்தா போயிட்டாரு. நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் வாங்க. யாரோ பார்த்துட்டாங்க நம்மள. யாரும் பார்க்கலையா? அப்பாடி. பாருங்க, தாத்தா பார்த்துட்டாரு. எக்ஸ்ட்ரீம் மோடுல வேற. இங்க பாருங்களேன், கதவுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. மக்களே, 3 நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மக்களே. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. போயிட்டாங்களா? அப்பாடி, திரும்ப போயிட்டாங்க. ஆனா எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. எக்ஸ்ட்ரீம் மோடுங்கிறதுனால மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம கடகடன் காக்காவை கொளுத்தி விட்டுருவோம். ஓகே, மேட்ச் ஸ்டிக்கை எடுத்துட்டு காக்கா வெடிச்சிருச்சு மக்களே. செட்டி கிடைச்சிருச்சு. செட்டி வந்து எதுக்காவது போட யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து தாத்தா பாட்டி எங்க இருக்காங்கன்னு பார்த்துப்போம். போடுங்க, நம்மளுக்கு தாத்தா கன்னு கிடைச்சிருச்சு. அதை சுற்றுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆமோ வேணும். தாத்தாவையும் பாட்டியையும் போட்டு தள்ளுறதுக்கு 2 ஆமோ கிடைச்சிருச்சு. இன்னொரு ஜாடியை உடைச்சிட்டோம். அதாவது கீழே தள்ளி விட்டுட்டோம். யாரோ பார்த்துட்டாங்க. ஐயோ, யாரு பார்த்தாங்க? ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு மக்களே. தாத்தா இங்கே சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால மியூசிக் சவுண்டை வந்து நான் குறைச்சிடுறேன். ஓகே மக்களே, அவர் போயிட்டாரு. தாத்தா சீக்கிரம் போங்க தாத்தா. எடுத்துட்டு போய் ஜெனரேட்டர் கேபிளை வந்து நம்ம ஆன் பண்ணிடணும். இப்போ வந்து பல்லிமுக்கி எங்க இருக்கா அப்படின்னு தெரியல. பல்ஸ் எடுத்து வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது.
பல்செட் உள்ள வந்துட்டான்டா. வந்துட்டான். வரல நீ அமைதியா இரு. என்ன சொல்றா? கிளவி பாத்தீங்களா गाइस, என்கிட்ட பல்செட்டோட கன் இருக்கு டாய். ஓகே, இந்த ஜாடியை எடுத்துட்டு கீழே போய் தண்ணி போட்டுருவோம். அப்ப வந்து ஓகே, இங்க போயிப்போம். தாத்தா வந்தாலும் வருவாரு. ஷார்ட் கன்னை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப சத்தம் போட்டிருக்கோம். வந்தா வருவாங்க. போடு கிளம்பி வந்தா போடு. அடுத்து உன் புருஷனையும் வர சொல்லு. எங்க தாத்தா காணோம்? நேரத்துக்கு விறுவிறுன்னு வந்திருக்கணுமே. தாத்தா இல்ல மக்களே, மத்த வேலையை பார்ப்போமா? பார்த்துட்டாரு தாத்தா. போடு. தாத்தா சுத்தாச்சு. இப்ப டெடி பேரை எடுக்கணும். இப்ப வள்ளிமுக்கி மயக்கத்துல தான் இருக்காளான்னு தெரியல. எதுக்கும் நம்ம டெடி பேரை எடுத்து ஸ்லெண்ட்ரினாவோட கதையை முடிச்சிருவோம். இதான், ஆமா இதான். இந்த ஜாடியை கீழே போட்டு ஸ்லெண்ட்ரினா இதையும் நம்ம வச்சுட்டு என்ன அவ ரூமுக்கு வந்ததுனால பாத்தீங்களா கைஸ் எப்படி பண்றான்னு? ஓகே, இப்ப டெடி பேரை தூக்கி அவ கதைய முடிக்கணும். வள்ளிமுக்கி சைட்ல தான் இருக்கா. என்ன வள்ளிமுக்கி, உன்னால பார்க்க மட்டும்தான் செய்யும், ஆனா அடிக்க முடியாது. ஏன்னா நாங்க ஸ்லெண்ட்ரினா கதைய முடிக்க போறோம். உன்னால இந்த ரூம்குள்ள வரவே முடியாது. ஏன்னா நடுவுல பெரிய ஓட்டை இருக்கு. சரியா? ஓகே மக்களே, இப்போ நம்ம கீழே குதிச்சிருவோம். இப்போ நம்ம கையில் வந்து டெடி பேர் இல்லை. தாத்தா என்ன ஏதோ பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பைத்தியம் பாருங்களேன், பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு தாத்தா. டோலி டோலினா என்னடா வெண்ண? டொல்லு 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 டொல்லு. அடையாளி பண்ணுவானே பாருங்களேன். டோலி டோலின்னு யாரையோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. சுட்டு தள்ளி கண்ணு எடுத்து போய் பார்த்து போவோம். ஓகே, இப்போதைக்கு 1000 இப்போ நம்ம மேலே போய் இந்த பிளாங்கை செட் பண்ணுவோம். ஓகே, செட் பண்ணலாமா இல்லை வேற எங்கேயாவது போகலாமா? எனக்கு குழப்பமாகவே இருக்கே. பேசாம பிளாங்கை செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அந்த சைடு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பிரிட்ஜ் கிராங்க் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த இது என்னது ஏதோ சொல்லுவாங்களே, இல்லை கேட்டுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து கீழே இறக்கி வச்சிருவோம். அப்பதான் நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சீக்கிரமா போய் யாராவது வெளியே இருப்பாங்க. ஏன்டா அதுக்குள்ள தூக்கி போட்டா இன்னொரு சைடு வந்துரும். இவ கதையை முடிச்சிட்டோமா இல்லையா? முடிக்கலன்னு நினைக்கிறேன் மக்களே. அதான் முடிக்கல. இவ கதையை முடிக்கல மக்களே, அதனால நம்ம அப்புறமா போய் அவ கதையை முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம்.
யாரும் இல்லல. யாரோ வர மாதிரி சவுண்ட் மட்டும் கேக்குது. யாரோ பலி முக்கியா தெரியலையே. பலி முக்கியா இருந்தா நல்லா இருக்கும். பார்த்து போவோம். தாத்தா கையில இருக்கிற கண்ணை ஒழிச்சு வச்சிட்டோமா இல்லையா? திரும்ப எடுத்துருப்பாரோ? எடுத்துருப்பார்ல. ஐயோ நம்ம டையும் ஆகல. பாத்தீங்களா கைஸ்? அப்படியே வந்து பயமுறுத்திட்டாரு பாத்தீங்களா? அந்த மியூசிக் எஃபெக்ட் பாத்தீங்களா? கிழட்டு பயல சீக்கிரம் போடா. ஏன்டா எங்களை பயமுறுத்துன? அப்படியே மேல போயிட்டு இருந்தீசா. அந்த பல்லி முக்கி எங்க இருக்கான்னு தெரியல. இது என்ன கேயே? யாரோ பார்த்துட்டாங்க. என்னடி பல்லி முக்கி பார்த்திருக்கா மக்களே? இது padlock கீன்னு நினைக்கிறேன். ஆமா padlock கீ தான். ஆமா padlock கீ போடு. ஆனா கிரானி சாப்டர் 1லயும் 2லயும் ப்ளூ கலர்ல தானே இருக்கும். இது என்ன டிஃபரண்ட் கலர்ல இருக்கு? நான் போடு ஜெனரேட்டருக்கு ஷேப் போட்டுருவேன். அப்படியா? ஏய் பாட்டி வந்தா. எங்க ஆளை காணோம். கிரானி வந்தா அச்சு போட்டுருவேன்னுலாம் சொன்னா இப்படி பயப்படுற? பயந்து மிஸ் ஆயிட்டேன். சொல்லு. ஐயோ தெரியாம அசிங்கப்பட்டோமே. ஆவா அசிங்கப்படுவேன். எனக்கு தெரியாதா உன்னைய பத்தி? உனக்கு பேய்னா 100% பயம்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நான் விளாண்டது இல்லை. இங்க பாருங்க தாத்தா எவ்வளவு உஷாரா போயிட்டு இருக்காரு. ஓகே ஜெனரேட்டர் கேபிள மாட்டிட்டோம். இப்ப லிஃப்ட் நமக்கு ஒர்க் ஆயிடும். நம்ம ஈஸியா போகலாம். நம்ம வீட்டுக்கு உள்ள போயிடலாம். ஓகே இப்போ வந்து பிரிட்ஜ் கிராங்க் இதோ நம்ம தண்ணிக்குள்ள போட்டா இந்த இடத்துல வந்து சேர்ந்துரும். இந்த ட்ரிக்கெல்லாம் நான் MMG கேமிங்ல தான் கத்துக்கிட்டேன். நீ பல்லி முக்கி உஷாரா போறா பத்தியா? எங்க ட்ராப் வச்சாலும் அவ்வளவுதான். போயிட்டா மக்களே தாத்தா ரூமுக்கு. பல்லிமுக்கி ரூமா இல்ல தாத்தா ரூமா? ஏதோ இதுதான் பல்லிமுக்கி ரூம். அப்ப அது தாத்தா ரூம். ஓகே ஆன் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண போறோம். ஓகே இப்ப டெடி பேரோட நம்ம எஸ்கேப் பண்ண போறோம். டெடி பேரோடயா? ஆமா டெடி பேரோட எஸ்கேப் பண்ணலாமா? ராணி பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. டெடி பேரோட தான் நம்ம எஸ்கேப் பண்ண போறோம். இப்போ நம்ம கீழே குனிஞ்சிக்கலாம். ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்க. இங்க பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்டா ஓடுறாங்க. தாத்தா இங்கே நின்றுகிட்டு இருக்காரு. எப்படி போறது? வேர் ஆர் யூ? நான் கிச்சன்ல இருக்கேன். ஆனால் நம்ம டெடி பேரோட பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஓகே இது நல்ல ஐடியா. இவங்களை சத்தத்தை போட்டு கீழே வர வச்சுட்டு நம்ம மேலே போய் டெடி பேரை எடுத்துடலாம். இந்த ஐடியா எனக்கு இருக்கு. ஸோ வாங்க போகலாமா? தாத்தா வருவாரா இந்த சைடு? யாரும் இல்ல மக்களே. பாருங்க ட்ராப் எல்லாம் வச்சிருக்கா. உஷாரா வச்சிருக்கா. பாருங்களேன் இந்த டெடி பேரை தூக்குனாதான் அந்த ஹார்ட் பீட் அந்த துரத்துல பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம திரும்பி பார்க்கவே வேண்டாம். இப்போ நம்ம இங்க வந்துடலாம். இப்போ வந்து எஸ்கேப் பண்ண போறோம். கீழே இருக்கா
அவ. ஓடு 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 ஓடு. தாத்தா பாய் பாட்டி. தாத்தா கிட்ட பாய் சொன்னேன்னு சொல்லிருங்க. பாய். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ